ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன் உலகத்தில் தீமையான காரியங்கள் நடக்கிறது? இப்போ எங்கே பார்த்தாலும் கேள்விப்படுறோம்ல, ஒரு பக்கம் நெருப்பு எரியுது, ஒரு பக்கம் ஸ்னோஃபால்ஸில் அழிவு வருது, ஒரு பக்கம் தீவிரவாதிகளால் கொலைகள் நடக்கப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது, விமான விபத்து ஏற்படுகிறது, பலவிதமான பாதிப்புகள், பஞ்சம், கொள்ள நோய் என்று பலவிதமான பாதிப்புகள். இதெல்லாம் ஏன் நடக்குது? கடவுள் அன்புள்ளவராக இருந்தால் அப்படிலாம் நடக்குமா? அப்படிலாம் சிலருடைய உள்ளத்தில் கேள்வி. அதுக்கு என்ன பதில்? அதை குறித்து நம்ம வசனத்திலேருந்து தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் இப்போ உலகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இயேசு கிறிஸ்து கடைசி காலத்துக்கான சில அடையாளங்களை சொன்னார். அதெல்லாம் எவ்வளோ தீவிரமாக நம்ம சுற்றிலும் நடக்கிறது என்பது நமக்கு தெரியணும். நிறைய பேர் அதை அறிந்து கொள்வது இல்லை, ஆனால் நமக்கு தெரியணும். அதனால் அதை பற்றி ஒரு வீடியோ பார்த்த பிறகு அதை தொடர்ச்சியாக செய்தியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அமெரிக்காவில் வரலாறு காணாத வகையில் பனிப்புயல் வீசி வருகிறது. அமெரிக்காவில் மேற்கு கரையோரத்தில் அமைந்துள்ள கலிபோர்னியா மாகாணத்தில் இந்த மாதம் தொடக்கம் முதல் காட்டுத்தீ பரவி கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக தொடர்ந்து பரவி வரும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். அதேபோல் தெற்கு மாகாணங்களில் இந்த புத்தாண்டு தொடங்கி கடந்த 2 வாரங்களாக கடுமையாக பனி பொழிந்து வருகிறது. புளோரிடா மாகாணத்தில் வரலாறு காணாத அளவில் கடும் பனி புயல் 23 சென்டிமீட்டர் அளவில் பனி பொழிந்துள்ளது. மேலும் -20 டிகிரி வானிலையுடன் கடுமையான பனி புயல் அங்குள்ள முக்கிய நகரங்களை வெள்ளை பனி மூடியுள்ளது. மேலும் புளோரிடாவில் உள்ள மில்டன் நகரம் துருவகண்டம் போல் காட்சியளிக்கிறது. இது கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகமாக பனி பொழிந்துள்ளதாக அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் பள்ளிகள், கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. சாலை போக்குவரத்து மற்றும் ரயில் போக்குவரத்து, பொது சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளது. முக்கிய விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் 2000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பனிப்பொழிவின் காரணமாக ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி இதுவரை 9 பேர் பலியாகியுள்ளனர். 3 கோடி மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் கடந்த ஜனவரி 21ஆம் தேதி அன்று பெய்த கனமழையால் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஜாவா தீவில் உள்ள 9 கிராமங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கில் ஏராளமானோர் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். பல வீடுகளில் இடிந்து தரைமட்டமாகியுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. அங்கு வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஜாவா தீவில் பயங்கர நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் பலர் சிக்கிக் கொண்டுள்ளனர். நடைபெற்ற மீட்பு பணியில் 17 பேர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். மேலும் 8 பேர் நிலச்சரிவில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஜனவரி 21 அன்று தைவான் தெற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. 6.4 ரிக்டர் அளவில் பதிவான இந்த நிலநடுக்கம் சுமார் 10 கிலோமீட்டர் வரை உருவானது. அதன் காரணமாக அங்குள்ள பல கட்டிடங்கள் சேதமடைந்தன. குழந்தைகள் உட்பட 27 பேர் படுகாயமடைந்தனர். தென் அமெரிக்கா நாடான வெனிசுலாவின் கக்கடா மாகாணத்தில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்படுகின்றனர். அவர்கள் அண்டை நாடான கொலம்பியாவின் எல்லைக்குள் நுழைந்து அடிக்கடி தாக்குதல் நடத்துகின்றனர். குறிப்பாக அப்பாவி மக்கள் மற்றும் பொது சொத்துக்களை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதால் அரசாங்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளனர். இதனை தடுக்க எல்லை பகுதியில் கொலம்பியா இராணுவ வீரர்களை நிலைநிறுத்தியுள்ளது அந்த அரசாங்கம். அந்த வகையில் கொலம்பியா எல்லை வழியாக கிளர்ச்சியாளர்கள் நுழைந்த நிலையில் அவர்களை தடுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் ஏற்பட்ட பயங்கர மோதலில்
இரு தரப்பிலும் இதுவரை 80க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதனால் வெனிசுலா எல்லை பகுதியில் இராணுவம் அவசர நிலையை அறிவித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் சீனாவில் ஒரு மைதானம் ஒன்றில் ஏராளமானோர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது 62 வயதான பெண் வைக்யூ என்பவர் மக்கள் கூட்டத்திற்குள் புகுந்து அனைவர் மீதும் மோதி விபத்தை ஏற்படுத்தினார். அங்கிருந்தவர்கள் நாலாபுறமும் சிதறி ஓட்டம் பிடித்தனர். எனினும் இந்த விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரேசிலில் ஜனவரி 11ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டது. ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 80 மில்லிமீட்டர் மழை பெய்தது. இதன் காரணமாக பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டு 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பண்டாரா மாவட்டத்தில் உள்ள ஜவஹர் நகர் பகுதியில் ஆயுத தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 8 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 7 பேர் காயமடைந்தனர். மேலும் வெடி விபத்தில் தொழிற்சாலையின் மேற்கூரை இடிந்து விழுந்து 13 முதல் 14 தொழிலாளர்கள் உள்ளே சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அதே நேரத்தில் 5 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அர்ஜென்டினாவின் சுபுட் மாகாணத்தில் உள்ள ஒரு பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் இருந்து புகை மூட்டம், பலத்த காற்று மற்றும் அதிக வெப்பநிலை தீயை எரியூட்டியது. இது புல்வெளி மற்றும் காடுகளை அழித்தது, பழமையான வனப்பகுதிகளை அழித்தது. மேலும் சுமார் 50 வீடுகள் மற்றும் ஒரு பள்ளியின் ஒரு பகுதி தீயினால் சூழப்பட்டதுடன் 200 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்திய பெருங்கடலில் உள்ள பிரெஞ்சு பகுதியான மயோட் சீடோ சூறாவளியினால் இப்பகுதியை அழித்த ஒரு மாதத்திற்கு பிறகு டிக்கல்டி புயலால் ஜனவரி 13 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பலத்த காற்று, திடீர் கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவை ஏற்படுத்தியது. சீடோ சூறாவளியால் காப்பாற்றப்பட்ட கிராமம் இப்போது நீரில் மூழ்கியுள்ளது. 14,000த்திற்கும் மேற்பட்ட இடம்பெயர்ந்த குடியிருப்பாளர்களை தங்க வைக்கும் அவசர முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த புயலானது ஞாயிற்றுக்கிழமை மயோட்டிலிருந்து 100 கிலோமீட்டர் தெற்கே கடப்பதற்குள் குறைந்தது 3 பேர் இறந்துள்ளனர். 3,20,000 குடியிருப்பாளர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோர் வசிக்கும் பகுதியான மயோட்டில் டிசம்பரில் 260 கிலோமீட்டர் காற்றை கொண்டு வந்த சீடோ சூறாவளியில் இருந்து இன்னும் மீண்டு வருகிறது. 39 பேர் மரித்துள்ளனர். தென்மேற்கு ஜப்பானில் ஜனவரி 14ஆம் தேதி 6.9 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. மியாசாகி மற்றும் அருகிலுள்ள கொச்சி மாகாணங்களுக்கு ஜப்பானின் வானிலை ஆய்வு மையத்தால் உடனடியாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இருப்பினும் ஜப்பானிய பொது ஒளிபரப்பாளரான NHK டிவியின்படி ஆரம்ப சுனாமி அலை சுமார் 1 மீட்டர் உயரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட 30 நிமிடங்களுக்குள் நிலச்சரிவை உண்டாக்கியது. மேலும் அதிகாரிகள் மறு அறிவித்தல் வரை பொதுமக்கள் கடலோர பகுதிகளில் இருந்து விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜனவரி 21ஆம் தேதி துருக்கியின் போலுமலை பகுதியில் உள்ள ரெசார்ட் ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 76 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 12 பேர் காயமடைந்தனர். வடமேற்கு துருக்கியில் உள்ள ரெசார்ட்டில் நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த வெலூட் ஓசர் கூறுகையில், இது பேரழிவு போன்றது. அரை மணி நேரத்தில் ஹோட்டலை உடனடியாக தீப்பிடித்தது. 12 மாடிகளை கொண்ட கிராண்ட் கார்டல் ஹோட்டலின் உணவக தளத்தில் அதிகாலை 3:30 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். உலகம் முழுவதில் நடக்கிற சம்பவங்களை பாருங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான தீமைகள் உலக அளவில் நடந்து கொண்டே இருக்கிற மரணங்கள், இரத்தம் சிந்துதல்கள், ஜனத்திற்கு விரோதமாக ஜனம், இயற்கையின் பேர் அழிவுகள், இந்த மாதிரி காரியங்கள் செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். பார்த்தீங்களா? இது கடைசி காலத்துக்கான ஒரு முக்கியமான அடையாளங்கள். இதெல்லாம் தான் காலகாலமாக நடக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அப்போ நடந்ததற்கும் இப்பொழுதும் ரொம்ப வித்தியாசம். உலகம் முழுவதிலும் பல தேசங்களில் ஒரே டைமில் பலவிதமான பாதிப்புகள்.
அமெரிக்காவில் அர்ஜென்டினாவிலே நெருப்பு பற்றி எரிக்கிறாரு பாருங்கள். இப்படி ஒவ்வொரு தேசத்தில் நெருப்பினால் உண்டான அழிவுகள், இயற்கையினால் உண்டான அழிவுகள் என்று பல பார்க்கிற. பூமி எதிர்ச்சி ஜப்பானில் இருக்குது, இன்னொரு பகுதியிலும் வருகிறது. பல பகுதிகள் ஒரே டைமில் பாதிக்கப்படுகிறது. பல தேசங்களில் ஜனத்திற்கு விரோதமாக ஜனம் எழும்பி சொந்த மக்களையே கொலை பண்ணுறாங்க, ரத்தம் சிந்தப்படுகிறது. இதெல்லாம் முக்கியமான அடையாளங்கள். கடைசி காலத்தில் தீமை பெருகி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் ஏன் நடக்கிறது, இதற்கு என்ன காரணம் என்பதான ஒரு எண்ணம், கேள்வி உள்ளத்தில் நமக்கு எழும்போம். இந்த மாதிரி காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அதே சமயத்தில் நம்ம வேத வசனத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை கவனித்து நம்ம பார்க்கும் பொழுது எதனால் இது நடக்கிறது என்பதை விளங்கி கொள்ள முடியும். சிலர் கேள்வி எழுப்பாங்க, கடவுள் அன்பாக இருக்கிறாரு, கடவுள் பெரியவரெல்லாம் சொல்கிறீங்க, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இப்படிலாம் நடக்குமாங்க, இப்படிலாம் மக்களுக்கு அழிவு வருமா, தீமை வருமா, அப்படிலாம் சொல்லுவாங்க. அநேகர் அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி சிலர் கேள்வி எழுப்புவாங்கல்ல, அது மாதிரி கேள்வி எழுப்புவாங்க. அப்போது சில காரியத்தை நம்ம யோசிக்கணும். சுனாமி வந்ததில்லை, சுனாமி வந்ததில் 20 வருஷத்துக்கு முன்னால் பெரிய அழிவு, இல்லை பல தேசங்கள் பாதிக்கப்பட்டு கடலோர மக்கள் நிறைய பேர் இறந்தாங்க. அப்போது மதுரையில் ஒருத்தர் வால் போஸ்ட் ஒட்டியிருந்தார். என்ன வால் போஸ்ட் தெரியுமா? இறைவா உனக்கு கடைசி எச்சரிக்கை. இவ்வளோ துணிகரல்ல, கடவுளுக்கே நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு எச்சரிக்கை விட்டு வால் போஸ்ட் அடித்து ஓட்டியிருந்தாங்க ரோட்டில். இறைவா உனக்கு கடைசி எச்சரிக்கை. ஏன்னா சுனாமினால் அழிவு வந்துச்சான், ஆண்டவர் காப்பாற்றலையாம், அதனால் உனக்கு கடவுளுக்கு கடைசி எச்சரிக்கை அப்படின்னு. இதற்கு இந்தியாவில் வெளிவருகிற டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன், ஆங்கில பத்திரிகையில் அந்த செய்தியை நான் வாசித்தேன். அந்த வால் போஸ்ட்டையும் போட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு கேள்வி எழுப்பினாங்க. ஒரு நாளைக்கு இந்தியாவில் இத்தனை லட்சம் குழந்தைகள் கருவிலே கொல்லப்படுகிறார்கள். இந்தியாவில் மட்டும் எத்தனை லட்சம் குழந்தைகள் கருக்கலைப்பு செய்து கொல்லப்படுறாங்க, அவங்க சதையாக பிச்சு எடுக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அதை போட்டு இந்தியாவில் ஒரு நாளைக்கு இவ்வளவு கொலை நடக்கிறது. எப்போவோ ஒரு முறை ஒரு சுனாமி கொஞ்சம் பேர் சேர்த்துட்டாங்க, சில லட்சம். ஆனால் தினமும் லட்சக்கணக்கான குழந்தைகளை கொல்றீங்களே, அப்போ அதை பார்த்துட்டு கடவுள் அமைதியாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த செய்தி போட்டிருந்தாங்க. உண்மைதானே? அடுத்த பக்கம் யோசிப்பதே இல்லை நிறைய பேர். ஒரு பக்கம் மாத்திரம் யோசித்துட்டு கடவுள் அன்புள்ளவராக இருந்தால் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் மனசில் எழுப்புகிறார்கள். சரி, ஆனால் ஏன் இந்த தீமைகள் நடக்கிறது, கடவுளால் இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாதா அப்படின்ற பல கேள்விகள் எழும்போம். அப்போ இந்த காலத்தில் அதை குறித்து வேதத்திலிருந்து சில காரியத்தை தெளிவாக நாம் அறிந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால், ஒரு பக்கம் பாருங்கள், விபத்துகளினால் மரணம் பெருகி கொண்டிருக்கிறது, இயற்கை அழிவுகளினாலே மரணம் பெருகி கொண்டிருக்கிறது. அப்புறம் ரத்தம் சிந்துதல், ஒரு பக்கம் யுத்தம், ரஷ்யா உக்ரைன் யுத்தம், ஒரு காரணமும் இல்லாமல் இந்த யுத்தம் நடக்குது பாருங்களேன். எதுக்குன்னு கேட்டு பார்த்தா நீ யோசித்தே பாருங்கள், எதுக்கு இவ்வளவு 2 வருஷத்துக்கு மேலே யுத்தம், எத்தனை லட்சம் மக்களுடைய ரத்தம் வீணாக சிந்தப்பட்டது யோசித்து பாருங்கள், எதுக்காக நடந்தது அப்படின்னு சொல்லி. இந்த நாடு அந்த நாடை பிடிக்கும் போகமில்லை, அவங்களோட யுத்தத்துக்கு போகமில்லை. ஏன் அந்த நாடு தாக்கி இந்த யுத்தம்லாம் நடக்கிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது. ஒரே தேசத்துக்குள்ளே கொல்றாங்க மக்களை, இராணுவத்தை அனுப்பி அந்த தேச மக்களை கொல்றாங்க. சில தேசங்களில் நடக்கிறதுல அந்த செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. இந்த மாதிரி ரத்த சிந்துதல் நடக்கிறார். ஒரு பக்கம் கொள்ளை நோய், அப்பப்போ கொள்ளை நோய் வருது, நிறைய மரணத்தை உண்டாக்கிட்டு போய் விடுகிறது, பாதிப்புகளை உண்டாக்குகிறது. இந்த மாதிரி தீவிரவாதங்கள், விபத்துகள், மரணங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஏன் இது நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமைகள் இருக்கிறது. அதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். ஒன்று தேவனுடைய வல்லமை, இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவருடைய வல்லமை, அது இந்த உலகத்திலே கிரியை செய்கிறாரு. இன்னொரு பக்கம் பிசாசினுடைய வல்லமை, சாத்தான் என்று சொல்லப்படுகிற, பிசாஸ் என்று அழைக்கப்படுகிற அவனுடைய வல்லமை. 2 விதமான வல்லமையான கிரியைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. பிசாசினுடைய வல்லமை, கடவுள் என்கிறவர், தேவன் என்கிறவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். அவருக்கு தீமை செய்ய தெரியாது. அவர் மக்களை நேசிக்கிறார், மக்களுக்கு நன்மை தான் செய்வார்.
அப்படின்னா ஏன் இந்த தீமெல்லாம் நடக்கணும்? இன்னொருவன் இருக்கிறான், கண்ணுக்கு தெரியாதபடி கிரியை செய்கிற பொல்லாத பிசாசானவன். பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்றும் பைபிள் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் என்றும் பிசாஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு சாத்தான். அவன்தான் தீமை செய்கிறவனும். எல்லா அது நன்மை செய்ய அவனுக்கு தெரியாது. பிசாசுக்கு நன்மை செய்ய தெரியாது. நன்மை செய்கிற மாதிரி ஏமாற்றுவான், நன்மை செய்கிற மாதிரி பேசுவான், நல்லதை நடக்க வைக்கிற மாதிரி ரொம்ப இனிமையாக பேசி மக்களை வஞ்சிப்பானே தவிர அவனுக்கு நன்மை செய்யலாம் தெரியாது. ஏன்னா கடவுள் தான் ஆசீர்வதிக்கிறவன். இப்போ மழை காலம் வருது. இந்த மழை காலம் நம்ம ஊரில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காலத்தில் மழை வரும்ல. இப்போ நம்ம தமிழ்நாடு பகுதியில் எடுத்துட்டு அக்டோபர் மாதத்துலேருந்து மழை பெய்யும். அப்புறம் நீங்கள் மகாராஷ்டிரா அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து மழை பெய்யும். இவன் என்ன பண்ணுவான்னாக்கி, இந்த வருஷம் உனக்கு நல்ல மழையை தருவேன் அப்படின்னு குறி சொல்லுவான். குறி சொல்கிற ஆவியால் மழைலாம் கொடுக்க முடியாது. அது இனிமையாக பேசி மக்களை ஏமாத்துகிற ஒரு ஆவி. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனால தான் மழையை கொடுத்து ஆசீர்வாதத்தை தர முடியும். ஆண்டவர் மழையை கொடுக்க போகிறாருன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் மழையை கொடுக்குற மாதிரி பேசி அது ரொம்ப விளம்பரம் பண்ணுவான். எங்கள் ஒரு கிராமத்தில் குறி சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா, நான் உனக்கு மழையை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. அது பக்கத்து ஊர்லேயே இருக்காது. அது நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தா தெரியுது, விளையாட்டு காமிக்குது, ஏமாத்துது, பொய் சொல்லுகிறது என்று சொல்லி. இந்த மாதிரி சாத்தானுக்கு தீமை தான் செய்ய தெரியும், நன்மை செய்யலாம் அவனுக்கு தெரியாது, அவனால் முடியாது. அவன் மக்களை ஏமாற்றுகிறவன், தீமை செய்கிறவன். இரத்த சிந்த காரணம், விபத்துகளுக்கு காரணம், தீமைகளுக்கு காரணம் அவன்தான். இதைத்தான் மக்கள் சொல்லுவாங்க தீய வல்லமை அப்படின்னுவாங்க. கடவுள்னா நன்மை செய்கிற வல்லமை, பிசாசுனா தீமையான ஒரு வல்லமை, தீமை செய்கிறவன், தீமை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அவன்தான் இந்த பிசாசானவன் என்று அவனை குறித்து வேதத்தில் தான் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறாரு. வேறு எந்த மத புஸ்தகத்திலையும் இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டதே கிடையாது. இதில் தான் அவனுடைய ஆரிஜின், இந்த சாத்தான் என்கிறவன் எப்படி வந்தான், எப்படி அவன் உருவானான், என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய முடிவு என்ன, அவனுடைய ஆரம்பம் எங்கே, இப்போ என்ன செய்கிறான், அவனுடைய முடிவு என்ன, பைபிளில் தான் எழுதப்பட்டிருக்கு, வேறு எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான், ஏன் உண்டாக்கப்பட்டான், ஏன் இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்குது, மனுஷனுடைய முடிவு என்ன, பைபிளில் தான் இருக்குது. இதை நம்ம தெளிவாக அறிஞ்சிக்கிட்டாலே நம்ம நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிரும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லுகிறது தான் தேவனுடைய வார்த்தை என்கிற வேத புஸ்தகம். அது தேவனுடைய வார்த்தை. சரி, இந்த பிசாசு எப்படிங்க வந்தான், இந்த தீமை செய்கிறவன் எப்படி வந்தான், இந்த தீமைக்கெல்லாம் காரணம் அவன்தான்னு சொல்கிறீங்க, அவன் எப்படி வந்தான், அவனை யார் உண்டாக்குனது அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் பிசாசெல்லாம் உண்டாக்கலை, சாத்தானை உண்டாக்கவில்லை. அதாவது தேவ தூதர்கள் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னால் பரலோகத்தின் தேவன், பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் உண்டு. அவர்கள் தேவனை புகழ்ந்து ஆராதிப்பாங்க, துதிப்பாங்க. அதில் பிரதானமான 3 தூதர்களை குறித்து வெளிப்படையாய் வேதம் பேசுகிறது. அதுவும் இல்லாத இன்னும் சில தூதர்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. ஆனால் முக்கியமான 3 தூதர்கள். ஒன்று கேப்ரியேல் தூதன். காபிரியேல், அதுக்கு பிரதான தூதன் ஒருவன் இருப்பான். அவனுக்கு கீழே கோடிக்கணக்கான கேப்ரியேலர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அவங்க யார், என்ன மெசஞ்சர்ஸ், தேவனுடைய செய்தியை கொண்டு போகிறவங்க. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா மரியாள் இடத்துல இயேசுடைய பிறப்பை குறித்து அறிவிக்க அந்த தேவதூதன் தான் இறங்கி வந்தான். தானியேலுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க அந்த தேவதூதன் தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தான் என்று தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அது மாதிரி 10ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். இதே மாதிரி 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்திலும் அந்த காபிரியேல் தூதனை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் அந்த தேவதூதன் பேசின பல காரியம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. மெசஞ்சர், தேவ செய்தியை கொண்டு வருகிற ஒரு தேவதூதன். அதில் பிரதான தூதனும் அவனுக்கு கீழே கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. பைபிளில் எல்லாமே ஆதாரம் இருக்கிறது. எல்லா வசனத்தையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் போதாது. அடுத்து மிகாவேல் தூதன், அவங்க மிகாவேலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரதான தூதன், அவனுக்கு கீழே கோடிக்கணக்கான மிகாவேலர்கள் இருப்பாங்க. இவங்க யுத்தத்திற்கென்று உருவாக்கப்பட்டவர்கள், யுத்த தூதர்கள். அவங்க கையில் பட்டயத்தோடு அதிகமாக வெளிப்படுவாங்க. பைபிளே நம்ம அதை பார்க்க முடியும். அவங்க பட்டயத்தோடு வர்றது, கிரி செய்கிறதை தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தெரியும்.
மிகாவேலர்கள். அவன்தான் தேவ தூதனில் இன்னொரு பிரதான தூதன். அவன் யுத்த தூதன். தேவ ஜனத்தை பாதுகாக்கிற தூதர்கள், தேவ பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிற தூதர்கள். அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆவியாய் இருக்கிறவர்கள், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவர்கள். ஆனால் அவர்கள் கிரியை செய்கிறார்கள், அவர்கள் மூலமாய் காரியங்கள் நடக்கிறது என்பதை வேத புஸ்தகம் சொல்லுகிறது. இன்றைக்கும் அவருடைய கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். அவங்க கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும் நாம் அவருடைய செயல்களை பார்க்க முடியும். ஆண்டவர் அனுமதித்தால் சிலருக்கு அந்த தேவதூதர்களை பார்க்கிற தரிசிக்கிற ஸ்லாக்கியம் கிடைக்கும். அது ஒன்று. மூன்றாவது ஒரு தூதன் லூசிஃபர் என்று சொல்லப்படுவது. இவன் விடிவெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறான். அவன் லூசிஃபர் என்று அழைக்கப்படுகிற ஒரு தேவதூதன். இவன் ஆராதனை தூதன். தேவனை எப்பொழுதும் தேவதில் ஆராதித்து கொண்டிருப்பாங்க. அதில் ஒரு பிரதான தூதனாக இருந்தான். அவனுக்கு கீழே கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தாங்க. இவன் ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன் என்று சொல்லலாம். என்றால் அவனை குறித்து அப்படி தான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவன் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட கேரூப் என்று சொல்லப்படுகிறது. இவனை குறித்து நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 20 வசனங்களில் வாசித்தால் அதை வாசிக்க முடியும். அதே மாதிரி எசேக்கியேல் 28 12லேருந்து 19 இந்த 2 பகுதியிலையும் இந்த லூசிஃபர் என்கிற சாத்தானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் 820வது பக்கம். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. இதெல்லாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இவன் ஒரு பிரதான தூதனாய் கர்த்தருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் சிறப்பான ஒரு காரியம் கொடுத்திருந்தார். அவனை விசேஷமாய் ஆண்டவர் சிருஷ்டித்திருந்தார். மற்ற எல்லா தூதர்களையும் விட அவனுக்கு ஸ்பெஷலாக ஆண்டவர் அவனை உருவாக்கி இருந்தார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதை குறித்து எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 13ஆம் வசனத்தில், அதாவது 995ஆம் பக்கத்தில் பாருங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. அவன் எப்படி ஆண்டவர் அலங்காரம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. இவ்வளவு கற்கள் அவனை மூடி இருந்தது. நீ சிருஷ்டிக்க தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவிலே நீ உலாவினாய். அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். 12ஆம் வசனத்தில் எசேக்கியேல் 28:12 நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். ரொம்ப அழகானவன், ரொம்ப அழகான சௌந்தரியவானவன். ஆண்டவர் எப்படி அவனை உண்டாக்கி வச்சிருக்கிறார் பாருங்க. சிறப்பாக தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் இப்போ அவனுக்குள்ள எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்வது வணங்குவதை பார்த்த உடனே அவனுக்குள்ளே ஒரு பெருமை வந்தது. அந்த எல்லாரும் என்ன வணங்கினா என்ன, ஆண்டவரை தான் வணங்கணுமா, என்ன வணங்கணும் எல்லாரும் ஒரு பெருமை அவனுக்குள்ளே வந்தது. ஆண்டவரை வணங்குறாங்க எல்லாரும், என்னை வணங்கணும் அப்படின்ற ஒரு பெருமை அவனுக்குள்ளே வந்தது. அதனால் என்ன சொல்கிறான் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. நான் கடவுளுக்கு மேலே இனி நான் இருப்பேன், எல்லாரும் என்ன வணங்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் தூதர்களை வஞ்சித்து விட்டான். ஏமாற்றி வஞ்சித்து அவங்கள அவன் பக்கமாய் சேர்த்து கொண்டான். ஒரு கூட்டம் தூதர்களை தனக்கு சாதகமாய் சேர்த்து கொண்டான். எதுக்கு எல்லாரும் அவரை தான் வணங்கணும், நான் இருக்கிறேன், நம்மெல்லாம் ஒன்றா இருக்கலாம், நம்மெல்லாம் சமமாக இருக்கலாம், எதுக்கு அவருக்கு அடிமை மாதிரி இருக்கணும் என்பதை போல பேசியிருக்க வேண்டும். ஆகவே தன்னை உயர்த்துவதற்கு, தன்னை பெருமைப்படுத்துவதற்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு பரலோகத்திலே கலகம் உண்டாக்கி ஆண்டவருக்கு விரோதமாக அவன் எழும்பினான். தன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு விரோதமாக எழும்பினான். அந்த மாதிரி எழும்பும்போது ஆண்டவர் அவனை பரலோகத்திலிருந்து தள்ளி போட்டார். அவனோடு கலகம் பண்ணினவர்களும் அங்கிருந்து துரத்தப்பட்டாங்க, இனி பரலோகத்தில் இடமில்லை என்று. அப்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு அழகான தேவ தூதன் தான் சாத்தானாய் மாறினான்.
அவன்தான் லூசிஃபர் என்று அழைக்கப்படுகிற பிசாசானவன். அப்போது அவனோடு கூட ஒரு கூட்டம், 1/3 தேவ தூதர்கள் என்று சொல்லுகிறாங்க. கோடிக்கணக்கான தூதர்கள் அவனோட சேர்ந்து பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டதனால அந்த தூதர்கள் எல்லாம் பிசாசாக மாறிவிட்டார்கள். இவன் சாத்தான் அவனோடு கூட சேர்ந்த கூட்டமெல்லாம் பிசாசாக, பேய்களாக மாறிட்டாங்க. அவங்கள தான் வேத புஸ்தகத்தில் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிற தேவர்கள் அப்படின்னு ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. தேவர்களை வணங்குறாங்க. பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அவர்கள் தள்ளப்பட்ட தேவதூதர்கள், பிசாசாக மாறி போனவர்கள் என்று பைபிளில் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. அவன் தன்னை தெய்வமாய் காண்பிப்பதற்கு, இந்த உலகத்தில் அவன் கிரியை செய்வதற்கு அவன் கிரியை செய்து தந்திரமாக இந்த உலகத்துக்குள்ளே நுழைந்தான். இதை குறித்த விவரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போது தேவனால் சாத்தான் என்று ஒன்று உருவாக்கப்படவில்லை. தேவதூதனாக உருவாக்கப்பட்டவன் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அவன் பரலோகத்தை விட்டு புறமே தள்ளப்பட்டான். அவனோடு கூட கோடிக்கணக்கான தூதர்கள் பிசாசாக மாறி அவங்க தான் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதைத்தான் இன்றைக்கி நிறைய பேர் தேவர்களை வணங்குகிறோன்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் கோடிக்கணக்கான பேர்னு சொல்லுவாங்க. கடவுள் ஒருத்தர் தான், கோடிக்கணக்கான கடவுள் கிடையாது. அது தள்ளப்பட்ட பிசாசுகள் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டான்னு நமக்கு பைபிள் சொல்லுகிறது. இதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள உங்களுக்கு நான் அந்த காரியத்தை சொல்லுகிறேன். வேத வசனத்தை தெளிவாக அறிந்து கொள்ளணும். அப்போ இவன் இந்த உலகத்தில் மனிதனை ஆண்டவர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்து, அதன் பிறகு ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு மனிதனை என் சாயலில் உண்டாக்கி நான் வைத்து அவனோடு ஐக்கியப்படணும்னு சொல்லி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஆண்டவர் ஆதாமோடு ஏவாளோடு ஒரு பிள்ளைகளை நேசிப்பதை போல நேசித்து பேசி பழகி மகிழ்ச்சியாக இருந்ததுனால சாத்தானுக்கு பொறாமை வந்து விட்டது. என் இடத்துல மனுஷன் வந்துட்டான், இவனை ஆண்டவரை விட்டு பிரிக்கணும், விடக்கூடாது என்று சொல்லி தந்திரமாக பிசாசு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நுழைந்து சர்ப்பமாக அவன் பேசி அந்த தந்திரமாக அந்த மனிதனை தேவனை விட்டு பாவம் செய்து பிரித்து இந்த உலகத்தை கைப்பற்றி கொண்டான். அதன் பிறகு அவன் உலகத்தின் அதிபதி என்கிற நிலைமைக்கு வந்துவிட்டான். இதை குறித்து நான் மறுபடியும் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளணும். இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் பைபிளை முழுமையாக வாசித்து அறிந்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அப்போது ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கி மனுஷன் கையில் கொடுத்தார். ஆதாம் கிட்ட, நீ உலகத்தை ஆண்டுகொள், இந்த உலகம் உன்னுடையதுன்னு சொல்லி. ஆனால் சாத்தான் தந்திரமாய் மனுஷன் கையிலேருந்து உலகத்தை பிடுங்கி கொண்டான். அதனால தான் உலகத்தின் அதிபதி இந்த உலகத்துக்குள்ள பல தீமைகளை விதைத்து மனிதர்களை அடிமைப்படுத்தி அவன்தான் வேதனைப்படுத்துகிறான். ஏன் அவன் அப்படி செய்யணும்? எப்படி அவன் செய்தான்? அப்போ இதுக்கு முடிவு தான் என்ன? அதை நம்ம தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். கவனமாக இந்த நாளிலே நீங்கள் தியானித்ததை சிந்திங்க, யோசிங்க, தொடர்ந்து வேதத்தை வாசிங்க. நாளைக்கு அற்புத பெருவிழா. அப்போ அடுத்த வாரத்தில் இதை குறித்து தொடர்ச்சியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனமாக வேத வசனத்திலிருந்து காரியங்களை அறிந்து கொண்டால் நம்ம இந்த உலகத்தில் எந்த பயமும் இல்லாமல், அங்கே அது நடக்குது இது நடக்குது பயமே இல்லாமல் சந்தோஷமாக பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். என்ன தீங்கு வேணாலும் நடக்கட்டும், அதுக்கு மத்தியில் நம்மை பாதுகாக்கிற நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார். பிசாசும் அந்த தேவர்கள் என்று சொல்லப்படுகிற ஆவிகளும் தந்திரமாய் பாழாக்கின காரியத்தை செய்தாலும் அதற்கு கிரியையிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார். அது எப்படி, நாம் எப்படி அந்த பாதுகாப்புகள் இருக்க முடியும்? இதையெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நாளை அற்புத பெருவிழாவில் சந்திக்கலாம். ஆண்டவரை நம்ம துதித்து முடிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.